137வது சங்கீதம் 6வது வசனம். நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனியர் சிறைப்பிடிச்சிட்டு போறாங்க. அந்த பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்திருந்து எருசலேமை நினைக்கிறாங்க. எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு சமூகத்தை நினைக்கிறாங்க. மிஸ் பண்றாங்க பாபிலோன்ல. அங்க இருந்துட்டு சொல்றாங்க, எருசலேமே ஒன்னு நான் நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால். இதான் ரொம்ப இன்னைக்கு இதுதான் நம்ம மெடிடேட் பண்ண போறோம். எது நமக்கு முக்கியமான மகிழ்ச்சி? எது நம்முடைய சீஃபஸ்ட் ஜாய்? சிலருக்கு எது ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சினா, பிள்ளைங்கெல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, லீவுக்கு வரும்போது அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சி. சிலருக்கு டிசம்பர்ல ஃபேமிலி எல்லாரும் சேரும்போது முக்கியமான மகிழ்ச்சி. மகிழும்படி நிறைய இருக்கு, ஆனா முக்கியமான மகிழ்ச்சியாய் சிலவை இருக்கிறது. சில சொல்லுவாங்க, லைஃப்ல இதே மாதிரி நான் என்ஜாய் பண்ண டே கிடையாது அப்படிமா. இந்த முக்கியமான மகிழ்ச்சி எனக்கு எதுவோ அதிலும் அதிகமா நான் எருசலேமை நினைக்காம போனா, என்ன வேர்டு பாருங்க, என் நாவு என் மேல் வாயோட, அந்த அளவுக்கு அவங்க மிஸ் பண்றாங்க. தேவ சமூகத்தை நான் எப்படி நினைக்கிறேன், நான் எப்படி நினைக்கணும் அப்படின்னு பைபிள் எனக்கு நமக்கு டீச் பண்ணுது. தேவனுடைய சமூகத்தை நம்ம எப்படி நினைக்கணும்னா, எது நமக்கு முக்கியமான மகிழ்ச்சியோ. பிள்ளை பாஸ் ஆயிட்டான்னு ஒரு செய்தி வரும்போது நமக்கு ஜாய். பிள்ளை தான் கிளாஸ் டாப்பர்னு செய்தி வரும்போது ஓவர் ஜாய், இன்னும் ஜாய். எனக்கு முக்கியமான மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, எது உங்க முக்கியமான மகிழ்ச்சின்னு உங்களுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. எது உங்க முக்கியமான மகிழ்ச்சின்னு தெரியும். அதை விட அதிகமா நான் தேவ சமூகத்தை நினைக்கிறேனா? இந்த பாபிலோனியர் சிறை பிடிச்சிட்டு போனாங்களே, எகிப்தின் சிறையிருப்புக்கும் பாபிலோனின் சிறையிருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. எகிப்தின் சிறையிருப்பு அவங்கள ஒடுக்கிறதுக்குன்னு, அடிமை வேலை வாங்குறதுக்குன்னே சிறை பிடிச்சிட்டு போனாங்க. இந்த பாபிலோன்ல சிறை பிடிச்சிட்டு போனது நல்ல ஜாப் கொடுக்கிறதுக்கு. இன்னும் சொல்லணும்னா, அந்த எருசலேம் அது தேவ சமூகம். ஆனா அந்த எருசலேம் சிட்டியை விட இந்த பாபிலோன் சிட்டி ரொம்ப செழிப்பானது. புரியும்படி சொல்லணும்னா, இப்போ திடீர்னு அமெரிக்கால இருந்து இங்க இருக்கிற வாலிபர்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போய் அங்க உள்ள IBM மைக்ரோசாப்ட்ல கொண்டு போய் வேலை பாரு அப்படி சொல்றாங்கன்னு வைங்களேன், யாராவது அழுவாங்களா? இதுதான் புரியும்படியா சிம்பிளா சொல்லிட்டேன், இதுதான் நடக்குது. இங்க என்ன 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கிற அவனை தூக்கு அடி, கொண்டு போ, ஷிப்ல ஏத்து, பிளைட்ல ஏத்து. ஐயோ ஐயோ, அங்க போய் பார்த்தா இதான் பா இந்த கம்பெனில போ, அங்க என்ன இந்தியன் ரூபீஸ் எவ்வளவுக்கு வேலை பார்த்தா 10,000 ரூபாய், இங்க $15,000 உனக்கு வேலை, ஒழுங்கா இங்க இரு அப்படி சொன்ன எத்தனை பேர் ஆண்டவரே நாங்க அழுவோமா? நம்ம அங்க இருந்து சாட்சி சொல்லுவோம், லெட்டர் போடுவோம், நீர் தந்த. அதனாலதான் அங்க பாபிலோனியர் சொல்றாங்க, ஏன்பா அழுதுட்டு இருக்கிற, நீங்க தான் நல்லா பாடுவீங்களே, பாடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க தான் ஏன்
ஏய், எருசலேம்ல இருந்ததை விட இங்க நல்லா தானே இருக்கிற, உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன குறை? நீ பாடு. எனக்கு முடியல. 1,000,000 செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது. இந்த வலிதான் 137வது சங்கீதம். நான் எதுக்கு அழுறேன்? நான் பாபிலோன் நாத்து பக்கத்துல உட்கார்ந்து அழுறது எனக்கு சாப்பாடு இல்லாம இல்ல, அங்க விட இங்க ராஜபோஜனம். ஆமே. அங்க ஏன் அந்த லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க? ஏன்னா இவங்களெல்லாம் டாப் பொசிஷன். தானியெல்லாம் என்ன மாதிரி பொசிஷன்ல வராரு? ஏன்னா எருசலேம் பீப்புள், யூதர்கள் நல்ல ஞானவான்கள்னு தெரியும், அதனால தூக்கிட்டு போறாங்க. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு எடுத்துட்டு போறது மாதிரி தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. சாப்பாடுக்கு குறை கிடையாது, வஸ்திரத்துக்கு குறை கிடையாது. இன்னும் சொல்லணும்னா உலக பிரகாரமான பார்வையில அந்த லைஃபை விட இந்த லைஃப் அங்க 10,000 ரூபாய் சம்பளம், இங்க 1,00,000 ரூபாய் சம்பளம். அங்க சாதாரண வஸ்திரம், இங்க அரண்மனை வஸ்திரம். அங்க சாதாரண போஜனம், இங்க ராஜ போஜனம். ஆனா இவங்க ஆத்து பக்கத்துல உக்காந்து எழுந்து அழுறாங்க. உனக்கு வேலை கிடைச்சது சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான். ஆனா அதை விட முக்கியமான ஒரு சந்தோஷம் எனக்கு உண்டு. எது 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 உன்னுடைய முக்கியமான? your presence is my chiefest joy. இப்படி ஒரு நிலைக்கு நம்ம வர்றோம்னு வைங்களேன். அப்படி வந்தா மட்டும்தான் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற நித்திய பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா இங்க வரும்போது ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே போனதும் சந்தோஷம் போயிட்டு, அந்த நித்திய பேரின்பம் அது என் லைஃப்ல சஸ்டெயின் ஆகி அப்படி இருந்துட்டே இருக்கணும்னா எனக்கு அவருடைய பிரசனம், இந்த பூமியில் இருக்கிற எல்லா முக்கியமான சந்தோஷத்திலும் நான் அது அதிகமா எண்ணணும். உந்தன் சமூகம் எனக்கு ஆனந்தமே, உந்தன் பாதத்தை என்று முத்தம் செய்வேன். அழுறாங்க இவங்க. சொல்றாங்க, எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி பாடுப்பா. பாபிலோன் ஆற்று அருகே உட்கார்ந்து அது நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி, எங்க ஹார்ப், கிண்ணறன்னா ஹார்ப், அதை அப்படி தூக்கி வச்சுட்டு உட்காந்து பாட முடியல. அதாவது பிரசன்னத்துல இருந்து பாடி அனுபவிச்சவனுக்கு பிரசன்னத்தை இழந்து பாட முடியாது. பாடணும் நினைச்சு பாட ஏன் முடியல? இன்ஸ்ட்ருமெண்ட் வீட்டுல இருக்கு, ஆனா தூசி பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல அந்த எருசலேம்ல அந்த பிரசன்னத்துல இருந்து நான் பாடினேன், நான் துதிச்சேன். இன்னைக்கு எனக்கு வஸ்திரத்துக்கு குறை கிடையாது, உணவுக்கு உலக பிரகாரமா முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன். ஆனா பாட்டு வரல. எதை நம்ம உங்களுக்கு என்ன கிடைச்சா சந்தோஷம்னு ஆண்டவர் கேட்கிறார். அவர்கள் அழுதது உலக காரியத்துக்காக அல்ல. அவங்க இத்தனைக்கு வேண்டாம் தான் சொல்றாங்க. ராஜபோஜனம் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு பருப்பு போதும். அவங்க அழுதது அதுக்காக அல்ல. நாங்க எருசலேமை நினைக்கிறோம். என்னுடைய முக்கியமான சந்தோஷத்திலும் எருசலேமை நான் ஒண்ணு நினைக்காம போயிட்டேன்னா நான் பாடாமலே இருப்பேன். என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்வதான்னு என்ன அர்த்தம்? நான் அப்படி எதுக்கு பாடி? தாவீது சொல்றார் 42வது சங்கீதம் 4வது வசனத்துல, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட
தேவாலயத்துக்கு போய் வருவேனே முன்னாடி நான் இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுது. அந்த ஜாலியா இப்போ என் வேதனை, என் நெருக்கம், நான் தனித்து விடப்பட்டவனாய், துரத்தப்பட்டவனாய். ஆமென். இது நம்முடைய சீஃபஸ்ட் ஜாய். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளம் உடலுமே உமக்கா. எது நம்முடைய சந்தோஷம்? சமூகத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஆனா எது ஆண்டவரே, எனக்கு இந்த பூமியில் எது ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தோஷமோ அதை விட எனக்கு உங்க பிரசன்ஸ் மேல. பூட்டிய அறைக்குள்ள இயேசு வந்தபோது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவை கண்டு. என் வாழ்க்கையில நான் பல நன்மைகளை காணும் போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட இயேசுவை பார்க்கும்போது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது நான் அதிகமா சந்தோஷப்படுறேன்னா, நான் அவரை தான் எல்லாத்தை விட நான் பெருசா பார்க்கிறேன்னு அர்த்தம். சமூகத்தில் இருக்கிறதுக்கான டைம் கிடைக்குது, வேற காரியம் செய்வதற்கான டைமும் இருக்கு. ஒரே டைம், ஃப்ரீ டைம். ஃப்ரீ டைம்ல எது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுதானே செய்வோம், அதுதானே செய்வோம். இப்போ நம்ம சர்வீஸ் டைம் 7 to 8:30 சர்வீஸ் டைம். பிடிச்சு வந்தவங்க உண்டு, பிடிக்காம வந்தவங்க உண்டு, சிலர் பிடிச்சிட்டு வந்தவங்களும் உண்டு. ஆமென். இது இல்லை. இப்போ நான் சும்மா இருக்கிறேன். நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம எல்லாம் இயல்பு தானே. ஆமென். யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வோம். எதுக்கு செய்யறோம்னா நம்ம ரிலாக்ஸ், அதுல நமக்கு சந்தோஷம் இருக்கு. எருசலேமே இப்படி ஒரு நல்ல வேலையில, நல்ல பொசிஷன்ல, நல்ல சம்பளத்துல இருந்துட்டு ஆத்து பக்கத்துல உக்காந்து இருந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. வேலை செய்யாம இல்ல, வேலை செய்யறாங்க. ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து இருந்து அழுறாங்க. இங்க பா, ஜாலியா இருக்க வேண்டியவன் ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? அந்த ஹார்ப் எடுத்து வாசி, நீ தான் சூப்பரா பாடுவியே. ஆமென். நீ இப்ப என்ன பாடி இருக்கணும் தெரியுமா? எந்த வீட்டில் ஆகாரம். இப்போ இத பாடி இருக்கணும். எப்படி நான் பாடுவேன்? என்னுடைய முக்கியமான சந்தோஷத்திலும் எருசலேமே நான் அதிகமா நினைக்காம போனா நான் பாடாமலே போயிடுறேன். ஆமென். ஹல்லேலூயா. எங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். மன்னாவை வார்த்தைக்கு அடையாளமாக கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் உண்ணும் உணவு, வான அப்பம். பழைய ஏற்பாட்டிலே மன்னா, புதிய ஏற்பாட்டிலே யாரு வெளிப்படுறார்னா கிரைஸ்ட். நானே ஜீவப்பம், வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம் நான். அப்பம் கிரைஸ்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த மன்னா. 1 2 3 நாள் அல்ல, 40 நாள், 40 வருஷம் கொடுத்தார். இந்த மன்னா சாப்பிட்ட ஒருத்தர் காலு கூட வீங்கல. டயபெட்டிக் ப்ராப்ளம். ஆனா அவன் எதுக்கு அழுதான் தெரியுமா? எங்களுக்கு பாலும் இல்லை, தேனும் இல்லை. நீ 40 வருஷம் பாலும் தேனும் மட்டும் குடிச்சா எல்லா வெள்ளிக்கிழமை உனக்கு வேண்டிதான் ஜெபம் பண்ண வேண்டி இருக்கும். கரெக்டா இல்லையா? ஃபுல்லா பாலும் தேனும். எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம எதை ப்ரெஷியஸா பார்க்கிறோம்?
அங்க பாலும் தானே இருக்கு. ஏய், இப்போ உங்ககிட்ட மன்னா இருக்குல்ல. என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சி ஆகிய பாலை விடவும் தேனை விடவும் இந்த மன்னாவை நான் அதிகமா எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் வாயோடு. இப்போ நான் சொல்றது விளங்கும் நினைக்கிறேன். ஜனங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன? இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மன்னா புசித்தவனுடைய கால் வீங்கல. இந்த மன்னா உட்கொள்ளுகிறவனுக்கு கானான் கேரண்டி. ஆனா எனக்கு பிரஷியஸ் டெய்லி கிடைக்கிற மன்னா இல்ல. அங்க பாலும் தேனும், பாலும் தேனும். ஆண்டவர் பார்த்து பார்த்து கொடுக்கிறார். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷி. அதாவது தூதன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தூதன் ஃபுல்லா தீத்துறாத, என் பிள்ளைகளுக்கு கொடு. மனுஷன தேவதூதரிலும் சற்று சிறியவனா படிச்சுட்டு இப்ப தூதன் பார்த்துருப்பான், பரவாயில்ல நம்மளை விட சின்ன ஆள் தான், வெயிட் பண்ணு, சாப்பாடை கொடு. ஆமே. கேப்ரியல் பார்த்திருப்பார், ஆண்டவர் இவங்க சாப்பிட்டான்னா எனக்கும் கிடைக்காது ஆண்டவர். வானப்ப கேட்டார்கள், அவர்களுக்கு காடைகளை கொடுத்தா வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார் என்று 105வது சங்கீதம் 40 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அழுறாங்க. என்னாகமம் 16வது அதிகாரத்தில் தாத்தான் அபிராம் கோராகு தாத்தான் அபிராம் இவங்க எல்லாம் அகெயின்ஸ்டா மாறும்போது இந்த தாத்தான் அபிராம் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. 13-14 வசனத்துல நான் வாசிக்கிறேன். இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படிக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்த தர்ப்பகாரியம். இப்போ எதை பாலும் தேனும் ஓடுற தேசம் சொல்லிட்டாங்க தெரியுமா? எகிப்த. 14வது வசனத்தை பாருங்க. மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக. இவ்வளவு நாள் எனக்கு நீ என்ன கொடுத்த? வயலும் திராட்சை தோட்டமும் இருக்கிறவன் கிண்ணறத்தை செடி மேல வச்சுட்டு உட்கார்ந்திருந்து அழுறான், பிரசனத்தை இழந்து. ஆனால் இந்த வனாந்திரத்தில் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்களை விட்டு விலகாமல் இருக்க அவங்க அதை முக்கிய சந்தோஷமா எண்ணாமல், எங்கூட கர்த்தர் இருக்கிறத விட எதுங்க எனக்கு சாய், எதுங்க சந்தோஷம்? என கேட்டுக்கொண்டிருக்கிற சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, எது உன்னுடைய முக்கிய சந்தோஷம்? சீஷர்களுக்கு கர்த்தர் என்ன வேணாலும் சொல்லி கொடுக்கலாம்ல, ஆனா என்ன சொன்னா அவங்க ஹாப்பியா போவாங்கன்னு அவருக்கு தெரியும். என்ன சொன்னா தெரியும்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வேர்டுனால எத்தனை பேர் சந்தோஷப்படுவோம்? நம்ம சந்தோஷப்படணும்னா நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கொஞ்சம் 1000 மடங்கான அந்த டோருக்குள்ள வருவீங்களா? இல்ல, நமக்கு சந்தோஷமே இந்த மாதிரி கேட்கணும், இந்த மாதிரி கேட்கணும். நான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு இதை விட சந்தோஷம் இல்ல ஆண்டவரே. சீஷர்கள் இந்த வேர்டை கேட்டதும் லூக்கா 24 கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சந்தோஷத்துடனே புறப்பட்டு 24 கடைசி நாடோறும் தேவாலயத்திலே முந்தின வசனமும் கடைசி வசனமும் அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? வித் கிரேட் ஜாய். அப்படி என்ன சொல்லிட்டாருப்பா உனக்கு? பேதுரு என்ன சொல்லிட்டாரு? அவர் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. The presence. இது எனக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்க தெரியுமா? மிகுந்த சந்தோஷம் கொடுக்குதா இது? ஆண்டவர் கூட இருக்கிறாரு நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, அவங்க முகத்தை பார்த்தா தெரியுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. அவர் வேற ஒண்ணுமே சொல்லல. பாரு, நீ சாட்சியா இருப்ப, அப்படி இருப்ப எல்லாம் சொல்லிட்டு
உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூட இருப்பேன். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, யாக்கோபு யோசேப்புக்கு பிளஸ் பண்ணும்போது என்ன சொல்றா தெரியுமா? அவர் உனக்கு துணையா இருப்பார். இது போதும் யோசேப்பே, இது போதும். இந்த யாக்கோபுக்கு அவர் துணையா இருந்தார். யோசேப்பே, உனக்கு அவர் துணையா இருப்பார். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பிரஷியஸா பார்க்கிறோம். அங்க வேலை இங்க வேலை, ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை பாருங்க, நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வாங்க. ஆனா அவன் வாழ்க்கையில பிரசனம் இல்லாம இருக்கும்போது, பிரசனத்தை இழந்தேன்னு அழுதவங்க எத்தனை பேர்? தாவீது அழுதான், ஆண்டவரே இப்படி சமூகத்தை விட்டு. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், உடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு. அப்போ நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அது மிஸ் பண்ணதுனால தான் நான் பாவ சந்தோஷத்தை பார்த்து போனேன். அது என் வாழ்க்கையில மிஸ் ஆனதுனால தானே பாவ சந்தோஷத்தை தேடி போனேன். நான் பாவ சந்தோஷத்தை தேடி போறேன்னா நான் அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்துட்டேன், இழந்திருக்கிறேன். பாபிலோன்ல எல்லாமே இருக்கு, பிரசனம் இல்லை. எல்லாம் இருந்து பிரசனம் இல்லைன்னா ஒருத்தன் இழந்தவனுக்கு சமம். ஒன்றுமில்லாமல் பிரசனத்தில் இருப்பான் என்றால் அவன் எல்லாம் உடையவனாய். அதான் தாவீது வனாந்திரத்தில் பாடுகிறார், சுவையான உணவை உண்பது போல் திருப்தி. நீ எதை என்கிட்ட கேட்க விரும்புற அப்படின்னு கேட்டா சொல்லணும், அப்பா நான் உங்க கூட இருக்கிறேன் நீங்க சொல்லணும். நான் அதை உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். யோசுவாக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாமே, வேற ஒன்னும் சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்ப சொன்னார் தெரியுமா? மோசே இறந்த பிறகு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். என்னது அர்த்தம்? மோசே விலகுவான். நமக்கு ரொம்ப இறுக்கமான நெருக்கமான உறவுகள் திடீர்னு விலகுவாங்க. அந்த இடத்துல அவர் வந்து ஃபில் பண்றாரு. நான் விலக மாட்டேன், நான் போக மாட்டேன்பா அப்படிங்கிறார். அவ்வளவுதான். யோசுவாவுக்கு இது ஒண்ணுதான், நான் போக மாட்டேன் உன்னை விட்டு. நான் இதை கேட்கணும், நான் இதை வாஞ்சிக்கணும். நான் என்னுடைய கார்லயோ என் பைக்லயோ நான் டிராவல் பண்ணும்போது அவர் என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும். நான் எங்க இது நஷ்டமாகிறனோ அந்த இடத்துல உட்கார்ந்து அழணும். அழுகிறோமா? நம்ம எதுக்கு அழுறோம்? எதுக்கு அழுறோம்? கடந்த ஒரு மாசத்துல நாம் வடித்த கண்ணீர் எதற்காக? எனக்கு அந்த ரட்சணத்தின் ஆண்டவரே, அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல அனுபவித்த சந்தோஷம் எனக்கு எங்கேயோ மிஸ் ஆனது மாதிரி இருக்குப்பா, எனக்கு அதை திருப்பி தாங்கப்பான்னு எத்தனை பேர் அழுது இருக்கிறோம். ஆமென். உம்மை பாடாமல் யாரை பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பே. ஜீவனுள்ளவர் ஜீவன் தந்தவர், ஹல்லேலூயா. தாவீது நினைக்க சொல்றார், நான் அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன், ஜாலியா போவேன் எல்லாரும் கூட சேர்ந்து ஆராதனைக்கு. இப்ப நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே, என் லைஃப்ல அது மிஸ் ஆயிட்டேன். சர்ச்சுக்கு என்ன கூட்டிட்டு போலேன்னு அழுதவங்க எத்தனை பேர்? என்ன அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போலேன்னு அழுதவங்க எத்தனை பேர்? ஆனாலும் அவங்க எல்லாம் டூருக்கு போனாங்க, ஏன்ட்ட சொல்லவே இல்லை. நம்ம எது என்னுடைய முக்கிய சந்தோஷம்? இன்னைக்கு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க படுக்கையில இருந்து யோசிங்க, எது உன்னுடைய சீஃபஸ்ட் ஜாய்? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா ஆண்டவருக்கு? ஏன் நம்ம
தூதர்கள் பாட்டை விட்டுட்டு என் பாட்டை வந்து உங்க பாட்டை வந்து கேட்கிறாருன்னா அவருக்கு அது அவ்வளவு முக்கியமான சந்தோஷமா இருக்கிறதுனால தானே. ஆனா நம்ம அப்படி நினைக்கலையே. பைபிள் படிக்கும்போது நமக்கான வார்த்தை கிடைக்கலன்னு அழணும். ஆண்டவரே, சில டைம் அப்படி உடையும், சில டைம் அப்படி திறக்கும் போதே அந்த வெளிச்சம் அப்படி வந்துட்டே இருக்கும். சில நேரத்தில் படிக்க 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 ஒவ்வொரு புத்தகமா படிக்க படிக்க ஒரு வெளிச்சம் இருக்காது. அப்படி நெஞ்செல்லாம் வலிக்க. ஆண்டவரே, விட்டு போயிட்டீங்களா? அப்படி விட்டுட்டீங்களா? நீங்க விட்டுறாதீங்க ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது அப்படி வலிக்கணும். நமக்கு ஜெபத்துல உட்கார்ந்து சிந்தை மாறுதுனாலே பிரசனத்துல கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். அழணும். நான் தனியா என் ஜெபத்துல உட்காரும் போது 10 தடவை கிளாக்க பாக்குறதுனால என்கிட்ட பிரச்சனை இருக்கு. அழணும். பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து எருசலேமே உன்னை நினையாமலும் என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமா எண்ணாமலும் போனா நான் அழக்கூடாதுன்னா எனக்கு இது முக்கியம் இல்லைன்னு சொல்லணும். நான் அழுறது தான் திருப்பி சொல்றேன். பாபிலோன்ல அவங்களுக்கு ஒரு குறை கிடையாது. என்ன குறை? ஒரே ஒரு பிரச்சனை அடிக்கடி வரும். திடீர்னு சிலையை உண்டு பண்ணி வச்சுட்டு வணங்குங்கம்பாங்க. இந்த ப்ராப்ளம் மட்டும் வரும். வேற ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு கிடையாது. நல்ல லைஃப், நல்ல ஃபுட், நல்ல ட்ரெஸ், நல்ல வீடு எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இல்லை, பிரசனம் இல்லை. நம்ம பிரசனத்துக்கு வர்றதே எதுக்குதான்? எத்தனை பேர் உலக காரியங்களுக்காக சமூகத்தில் வருகிறீர்கள்? எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க சமூகத்தில் வருகிறீர்கள்? பா, என்ன பண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்? கொஞ்சம் பாடுவோம், கொஞ்ச நேரம் பாடுவோம், அப்பா கூட பேசுவோம். ரீகன் கோமசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா, நீங்க இல்லாம நான் இல்லையே, உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா, நீங்க உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. மோசே சாப்பிடக்கூடாதுன்னு மலைக்கு போகல, அந்த உறவுல சாப்பாட மறந்துட்டான். இந்த பிள்ளைங்க லீவ்ல எல்லாம் நாங்க காலையில விளையாட ஓடுவோம், ஈவினிங் தான் வருவோம். பசிக்கும், ஆனா மறந்துடுவோம். விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட்ல மறந்து ஈவினிங் வருவோம். ஆமென். அந்த 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 ஜாயில நிறைய மறந்துடுவோம். ஆமென். ஒரு சகோதரி இங்க இருந்து வெளியூர் போயிருக்கிறாங்க. திடீர்னு போன் பண்ணி அழுறாங்க. பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ண முடியல, எனக்கு ஆராதிக்க முடியல, எனக்கு அங்க இருக்கும்போது அனுபவிச்ச ஒண்ணுமே எனக்கு செய்ய முடியல. இதுதான் அந்த அழுக. எனக்கு சாப்பாடு இல்லை அப்படி அழல. சாப்பாடுக்கு ஒரு குறை கிடையாது, எல்லாமே இருக்கு. ஆனா நான் எதை என் லைஃப்ல பெருசா மிஸ் பண்றேன் தெரியுமா? எருசலேமே. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடியிருக்காங்கல்ல, எருசலேமே உன்னை மறந்தா வலக்கை. அதான் பகல் நேர பாடல் நீரே,
இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடும். என்ன பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பண்ணுகிற எல்லாமே பாபிலோன். பிரசன்னத்தை அனுபவிக்க விடாதபடி செய்கிற எல்லாமே பாபிலோன், சிறையிருப்பு. Glory. எருசலேமை அந்த பிரசன்னத்தை நினைக்கும். அப்பா வீட்டில் அப்படி பாட்டு பாட்டா வருது. ஹல்லேலூயா. எது 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 உங்களுடைய ரியல் ஜாய்? எது உங்களுடைய சீஃபஸ்ட் ஜாய்? முக்கியமான சந்தோஷம் இது. என்ன நடந்தா நீங்க ஹாப்பி ஆவீங்க பிரதர்? என்ன நடந்தா ஹாப்பி ஆவீங்க? அப்ப நமக்கு ஒண்ணு தெரியும், இது நடந்தா அதுக்கு மேல அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும்னு ஆவியானவர் விரும்புறார். தொழில நஷ்டத்து மேல நஷ்டம் பார்க்கிறவங்க என்ன நடந்தா ஹாப்பி ஆவாங்க? எல்லாம் திரும்ப டபுள் மடங்கா கிடைக்கும் போது ஹாப்பியா? ஹாப்பி இல்லையா? நாங்களே ஹாப்பி ஆகும். இப்படி ஒருத்தங்க ஃபோன் பண்ணி, கடந்த நாள்ல ஒருத்தங்க இப்படிதான் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் பையனுக்கு வேலை ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணான், ரொம்ப ட்ரை பண்ணான், எனக்கு ரொம்ப சங்கடமா எப்படி இருக்கிறேன். சரி சிஸ்டர் ஜோம் பண்ணுவோம். சரி ஜோம் பண்றேன், வைக்கட்டுமா? இல்ல பாஸ்டர் நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்ன சொல்ல வந்தீங்க? நேத்து அவனுக்கு வேலை கிடைச்சிட்டு. இத முதல்ல சொல்லக்கூடாதா? இது பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறான்ல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்னா அவங்க சவுண்டு கஷ்டப்பட்டு 2 பிள்ளைல படிக்க வச்சு வளர்த்து, ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சு இன்னொரு ஆளுக்கு வேலை. இதை முதல்ல சொல்லக்கூடாதா நீங்க? நான் சொல்ல வேற செஞ்சேன், இதை நான் சர்ச்சில் சொல்லுவேன் பாருங்க. ஆமா, அப்ப கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷம். தொழில நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், திடீர்னு எனக்கு தொழில நான் இழந்ததை விட இப்ப நிறைய லாபம் கிடைக்குதுன்னு ஒருத்தங்க வந்து ஒரு பிலீவர் வந்து சொல்லும் போது என்ன ஜாய். கடன்ல மூழ்கி இருக்கிறவங்க வந்து ஒரு காசு கடன் இல்லாதபடி கர்த்தர் தீர்த்துட்டான்னு சொன்னா அது ஜாய். அதுக்கு உண்மையிலே சந்தோஷம். பிள்ளை ஃபுல்லா ஃபெயில் ஆயிட்டே இருக்கிற பிள்ளை இப்ப டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ் ஆயிட்டான்னு சொன்னா என்ன ஜாய். இதுக்கு மேல அவருடைய சமூகத்தை நான் நினைச்சிட்டேன்னா நான் தெளிவாயிட்டேன் அர்த்தம். ஆமென். சபை இதுதாங்க வளர்ச்சி. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்குறேன்ல, இந்த பாபிலோன்ல அவங்களுக்கு ஒரு குறை கிடையாது. ஆனா அவங்க எதை மிஸ் பண்றாங்க தெரியுமா? இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தூக்கி வச்சு பாபிலோனியர் வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்னடே குறை, நீ என்ன நீ நல்லா இல்லையா? எவ்வளவு சொந்த வீடு, எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்காங்க தெரியுமா? இதுல நம்ம திருப்தி ஆகிறோம் தெரியுமா? எத்தனை பேர் வீடு இல்லாம இருக்கும்போது உனக்கு ஒரு சொந்த வீடு தரலையா? ஆமா, கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. இப்படி இல்ல, இது மேட்ரு வேற, இது மேட்ரு வேற. இது நானும் இயேசுவும் இந்த உறவு எனக்கு எங்கேயோ மிஸ் ஆயிட்டு என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. ஏங்க மற்றவங்களை விட நீங்க நல்லா இல்லையா? பிரசனத்துல இல்லைன்னா நான் நல்லாவே இல்லை. பிரசனத்தை அனுபவிக்காம எனக்கு என்ன கண்ணாடியில பார்க்க பிடிக்காது. என்னடா ஜோம் பண்ற, இப்படி எல்லாம் கேட்க தோணும். எத்தனை வாட்டிடா வாட்ச பாப்ப நீ? எருசலேமே, என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக கண்களை மூடி, எது உங்களுடைய முக்கியமான மகிழ்ச்சி? அதிலும் அதிகமாக ஒரு 2 நிமிஷம் நீங்களே பேசுங்க ஆண்டவர்ட்ட. எத்தனை பேருக்கு நான் சொன்ன வார்த்தை உள்ள போச்சுன்னு தெரியல. Thank you Lord.
Thank you, Jesus. அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே அந்தியம் வரை நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம நினைச்சது எதிர்பார்த்தது ஒண்ணு கிடைக்கலன்னா நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனத்தை நாமே கட் பண்ணுவோம். பாபிலோன்லாம் வந்து சிறைபிடிக்க தேவையே இல்லை, நாமே கட் பண்ணுவோம். எப்பவுமே அதாவது நம்ம ஊர்ல இந்த வெளியூர் வெளிநாட்டுலாம் இருக்காங்க பாருங்க, அங்க மீட்டிங் போகும்போது பார்ப்போம், வருவாங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டு திரும்பி போகும்போது அழாம 10 பேர்ல ஒரு 8 பேராவது அழுதுட்டு தான் போவாங்க. ஆமென். அப்படி போயிட்டு வரேன் பாய் அப்படி கை காட்டும் போது அவங்க கண்ணெல்லாம், ஏன்னா மிஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. நாங்க மிஸ் பண்றோம். அங்க நல்லா இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க, இங்க விட நல்லா இருக்கிறாங்க, இங்க விட டெய்லி பைபிள் படிக்கிறாங்க. அப்படி போகும்போது அப்படி கை கொடுத்துட்டு அவங்க கண்ணை பார்த்தா டீ கட்டும். ஒரு தம்பி துபாயில என் பக்கத்துல இருந்து உக்காந்துட்டான், என் கையை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டே இருக்கிறான். ஆமென். அப்படி அண்ணே என்ன போயிருவீங்களாண்ணே, இந்த போயிருவீங்களாண்ணே. ரீசெண்டா வெளியூர் போனேன், ஒரு தம்பி விட மாட்டேங்கிறான். அண்ணன் இன்னொரு ஹாஃப் டே கூட இருந்துட்டு, இன்னொரு ஹாஃப் டே விட்டாவன் அவனும் அழுது நம்மளையும் அழுதுற வச்சிடான்னு சொல்லிட்டு அவனை சத்தம் போட்டு விரட்டி. ஆமென். இப்படிதான் பாபிலோன்ல உட்கார்ந்து அழுதாங்க. என்னப்பா உனக்கு சாப்பாடு இருக்கு, நிறைய இருக்கு, வேணா நீ எடுத்துக்கோ. நான் என் லைஃப்ல ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். என்னுடைய முக்கியமான சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷமா நான் உன்னை நினைக்காம போனா. என்னுடைய ஆசை இங்க வர்றவங்களும் இதுல இணைஞ்சிருக்கிறவங்களும் பிரசன்னத்தை அதிகமா ஏங்கணும், உங்களை குறித்து எழுதப்படணும். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி.